நீங்க யார வேணாலும் அவங்கள அடிக்க வேணாங்களே இவங்க 3 பேர்த்த மட்டும் தயவு செய்து அடிக்காதீங்க. அப்படியா? அவன் தான் மும்பத்து தேவை கால ஓடி 3 பேர் கம்பெனிக்குமே முக்கியமான 3 பேர் இல்ல பாலிசர் கேஸ். இவங்க 3 பேர் தான் எங்க கம்பெனிக்கே முக்கியமான கடவுள். எப்படி? இவங்க 3 பேரும் இல்லைனா எங்க பலாயிரம் கண்களுக்கு பாக்குறாங்க. ஒருத்தர் நல்லா ஆடுறாங்கம்பாங்க, நல்லா பாடுறாங்கம்பாங்க. ஆனா இதுல ஒருத்தர் கண்ணு போட்டா எங்களுக்கு ஏதாவது ஆகும் இல்ல. இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த 3 தெய்வத்தை நாங்க எப்பயுமே முன்னாடி வச்சிருக்கோம். 3 தெய்வத்துக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு கேளுங்க. இங்க உட்கார்ந்திருக்காரு பாரு. இவர் தான் ராகு பகவான். ராகு பகவான். இவர் யாரு? ராகு பகவான். இவர் ராகு கொடுத்துட்டே இருப்பாரு. சரி. அங்க உட்கார்ந்திருக்காரு பாரு அந்த தலைவட. அவன் தான் கேது பகவான். கேது. இவன் கொடுத்துட்டே இருப்பான். ஆறவன் எதே மயிர ஆடுங்கறானா அவங்க பின்னாடி கெடுத்துக்கிட்டு இருப்பான். சரி. அவங்க 2 பேரும் ராகு கேது. ஆனா நடுப்புல உட்கார்ந்திருக்கான் பாரு. ஆமா. அவர் தான் சனி பகவான். அவன் சிரிக்காதடா பகங்க. 3 பேரும் போயிடுறான். பக்கத்துல 3 பேரும் போயிட்டா எங்க பொண்டாடி வில்லன் போட்டு சோரே திங்காது. கணப்பா கணப்பா ஐயா மகாராஜா என்ன பேர் அவருக்கு? காலண்டா. மகாராஜா உங்க மச்சி பேர் வந்து காலம். கண்டிப்பா கூப்பிட்டு வருவானோ? கூப்பிட்டு வந்துருவாங்க. தம்பி காலா. ஏண்டா என் மகாராஜா போலா. கைய வச்ச அமைச்சரே அறிவாளயா. வாங்கய்யா வணக்கத்துக்கு வணக்கம். வணக்கத்துக்கு பதில் வணக்கம். வணக்கம். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜ வீரன். ராஜாதி வீரன். ராஜ கம்பீரன். ராஜ கம்பீரன். சொல்லக்கூடிய தன் பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆண் பிள்ளை. இந்த ராஜன் வருகின்ற பொழுது இந்த ராஜாவை பார்த்த உடனே 32 தாள மேலகளும் எவ்வளவு ராஜ மரியாதை ஒளி கேட்கிறது. உங்களை பார்த்தா நல்லா நடுக்குது எல்லாத்துக்கும். ராஜாவை பார்த்த உடனே எப்படி இருக்கிறது? அப்படியே உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இவ்வளவு நேரம் ஒண்ணு ஒருத்தர் கூட 10 ரூபா குத்துல உங்களுக்கு 2 பேரும் காசு இருந்தா சக்காந்து நல்லாவே இருக்கக்கூடாது.
அரை மணியா போற ஒரு சோத்த முடிக்க போடா பின்னாடி அடிக்கிறானா பதினோரு புராணம் 18 பாரதம் 28 ஆகம் 32 தர்மம் 64 கலை காரணம் இங்க மொத்தம் 64 கேள்வி இருந்தது மொத்தம் அதுல 4 கேள்வி காணா போச்சு அது அப்படியே கரெக்டா புள்ளி அடிச்சு மாதிரி 64 கேள்வி காணா அம்மாச்சே ஓ ஹரி ஹரி ஏ ஹரி அவன் தூத்தப்படி சொல்லி சொல்லி எப்படி இருந்தார் எவ்வளவுங்க 64 கேள்வி விட்டு விடலாம் கிளம்பியா 64 64 கலை காரணங்க யாராவது ஒரு வார்த்தை யாப்பா கொஞ்சம் அடிக்க வேணாம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் எங்க அம்மா இருந்து சொல்லிருக்க கலை காரணம் அம்மாத்திரே எவனே வச்சு ரூம் 64 கேள்வி காலங்கள் 64 கலைக்காரங்கள் 64 கலை காரணம் 96 தத்துவம் அமர்ந்திருக்கிறாரே என் பெருமான் மாயவன் அந்தவருக்கு பெயரோ 108 பெயர்கள் 108 ராம பெயரா அதாவது 108 அவதாரமும் உண்டு அன்னவர்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பேசக்கூடிய தெய்வ சபைக்கும் அதாவது கொப்பு கண்ட பெருமான் அங்காள நாடக சபா அங்காள நாடக சபா கொப்பு கண்ட பெருமாள் காளி சட்டி அக்கராவரம் பெத்ராயி சேர்ந்த செட்டுக்கு தலைமை ஆசிரியரா செந்தமிழ் ஜெயராமன் இதுக்கு மேல என்ன வேலை செய்ய இருந்தானா போண்டா சுட்டு இருந்தான் ஒரு வருஷமா செட்டு போட்டுக்கிட்டு ஒரு வருஷமா செந்தமிழ் ஜெயராமன் இதுக்கு மேல சட்டி செட்டா தான் வரும்னு நினைக்கிறது ஜெயராமன் தூக்கிட்டு சட்டி உட்கார சொல்லாங்கிறேன் சட்டி தான் நம்ம எதுவும் கேள்வி கேட்க மாட்டா அப்படியா 7 மணிக்கு வந்தாலும் கமெண்ட் இருப்பா அப்படி 8 மணிக்கு வந்தாலும் கமெண்ட் இருப்பா அப்படி இப்ப 5 மணிக்கு வரலாம் விட்டுட்டு வந்துடுறாரு ஜெயராமன் அண்ணவர்களுக்கும் என் நாடக நம்ம செட்டுக்கு மட்டும் ஆச்சாரம் கிடையாது சேலம் மாவட்ட தலைவர் ஆமா அப்ப நம்ம சங்கத்துடைய நம்ம செட்டுக்கு தலைமை ஆசிரியரா தலைமை ஆசிரியர் நம்ம செட்டுக்கு செட்டுக்கு தலைவர் அவர்தான் சேலம் மாவட்டத்தோட தெருக்கூத்தோட தலைவர் அவர்தான் அப்படி சொல்லக்கூடிய இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிற இடப்பெல்லாம் அவர் வாத்தியார சொல்லுவார் நாங்களாம் ஆளுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தோம் எங்களுக்கெல்லாம் பாட்டு என்ன தெரியாது ஆட்டம் என்ன தெரியாது எல்லாம் ஆடுறவங்க எல்லாத்துக்குமே உண்மைதான் இன்னைக்கெல்லாம் அவர் பொட்டு வச்சு விட்டு இப்ப நாங்க வந்த வேசம் வரைக்குமே இவங்கெல்லாம் நம்ம பசங்க நான் வந்த வேசம் வரைக்குமே அவர் பொட்டு வச்சு விட்டு நாங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் அவரை சைடு போடுறோம் அவரெல்லாம் அப்புறம் தூக்கி போடுவான் செட்டு காலி பண்ணி செட்டு வச்சுக்குவான் அப்படி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் நாடகம் நடிக்கக்கூடிய என் நண்பர்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பேசக்கூடிய தெய்வ சபைக்கும் என் வேசத்தை பாராட்டி ₹1 ₹5 நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் அப்படி கொடுக்கூடிய அண்ணவர்களுக்கும் தாய் தங்கைமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் தங்கைமார்களுக்கும் அனைவர்களும் அவருடைய குல தெய்வமாகப்பட்டது கோபுரம் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறதோ அதே போல அவங்களுக்கு எந்த குறைகள் இல்லாமல் அவர் வளர வேண்டும் என்று சொல்லி என் 2 கரங்களை எடுத்து கும்பிட்டு வணங்கினேன். ஆமாத்திரே இந்த பக்கம்
ஏய் எவனையா வச்சு ஊம்ப சொல்ல அவனை செட்டு ராஜாருக்கு ஒரு வணக்கம் கூட ஆடுறவனுக்கு ஒரு வணக்கம் இந்த காசு குத்துனால சக்காலத்தி 10 எழுதும் அந்த சக்காலத்துக்கு ஒரு வணக்கம் உட்காந்து பாக்குற பிள்ளைங்களுக்கு ஒரு வணக்கம் நம்ம ஓடாத கேமரா வச்சு வளைச்சு செல்வ மாமா அந்த செல்வ மாமனுக்கு ஒரு வணக்கம் அவர் பேட்டரி கேட்டு எல்லாம் தீர்ந்து போச்சு என்ன பண்றது ஆக்ஷன் காட்டிட்டு வந்த நேரமா நீங்களாம் ஒரு ஆட்டக்காரன்னு ஒதுக்கு சொல்லிட்டு எடுத்தா இருப்பாரு அந்த என் மாமன் செல்வ மாமனுக்கும் அவருக்கு ஒரு வணக்கம் சொன்னேன் இந்த காலையே கோயிலுக்கு போச்சாரு காலை கிளப்பி கிளப்பிட்டு போறாரு அவருக்கு ஒரு வணக்கம் நம்மளுக்கு பாத்து கொடுத்தா இருப்பாரு டொப்பி மாமன் அந்த மாமனுக்கு ஒரு வணக்கம் சொல்றேன் அவங்க பல்லுக்கு போன கேள்வி 9 மணிக்கு நான் வேஷம் கட்டி வெளியில வந்தேன் 9-10 மணிக்கு இது வரைக்கும் சபையிலேயே வாங்காத அடி வாங்கி படா இடத்துல பட்டு இந்த சக்காத்திக்கிறவரை எங்க நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படி வந்து சொல்லி இவங்க எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் காமெடி பண்ணுனாலும் அங்க பாரு பிங்கி போத்திக்கிட்டு இருப்பாரு அதை என்ன பார்த்தாவே சிரிக்குது அது நான் காமெடி பண்ணனா என்ன பண்ணலன்னா அதெல்லாம் எதுவும் தேவல நான் இப்படி அதை பார்த்தா சிரிக்கும் என்ன தெரியல அதுக்கு ஒரு வணக்கம் சொல்றேன் ஊர் தலைவருக்கு வணக்கம் சொல்றேன் ஏன்னா மானகிட்ட கெட்டு எனக்கு ஒரு வணக்கம் சொல்லியா அமைச்சரே நீ கேட்கக்கூடிய வார்த்தைகள் நியாயம் போல் தெரிகிறது உன் அருகில் இருக்கக்கூடிய நீ சொல்லக்கூடிய வேலையெல்லாம் இப்ப பாக்குறியா நான் காமெடியே பண்ண மாட்டேன் இப்ப திரும்ப சிரிக்கு பாரு அமைச்சரே உன்னுடைய வாதங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வணக்கம் வணக்கத்துக்குரிய வணக்கம் அமைச்சரே இன்று ஓரிரு எதற்காக தெருக்குத்து வைத்திருக்கிறாங்க படத்தை வச்சு இருக்க முடியாது திமிர்தா என்ன ஊரு காலையில பண்டிகை போட்டோமா கடா வெட்டோமா புடுக்கறி தின்னமா ரோட்ல போறோமா போகத்தை கட்டுக்கிட்டு தேவையா அந்த நாட்டுல பனி பெய்யுது நாளைக்கு களை வெட்ட பணம் தெரியல சோள வடிக்க போன பணம் தெரியல இந்த 100 நாள் வேலைக்கு போன பணமும் தெரியல எல்லாம் இங்க கரியா போயிட்டு கிடக்குது அமைச்சரே ஊத்துவாடை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி அதாவது வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை அந்த அம்மனை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மனுக்காக வேண்டி நம்ம பெத்ராங்கி பாளையத்தை சேர்ந்த செந்தமிழ் ஜெயராமன் ராஜரிடமாக ஒரு 20 தாம்பலம் தரித்திருக்கிறார்கள் அதனால் இன்று உயிரை வைத்திருக்கூடிய நாளுக்கு என்ன நடக்கும் ஆமா நம்ம நேரடியாக வரல யார் சொல்றது கேளு நம்ம நேரடியா இல்ல அந்த அண்ணன் சேர்ந்து ஆட்டோல கூட்டிட்டு வந்தாரு அப்படியா அவர் வெளியூர்ல இருந்து நாடகம் ஆமா கஞ்சநாயகப்பட்டில கூத்து பார்த்து இதே கூத்து ஆடணும் இப்ப வந்த வருஷம் ஆடினா அந்த அண்ணன் குடும்பம் நல்லமலை எந்த நோய் நொடி இல்லாத ஏன்னா எத்தனையோ ஆட்டக்காரங்க இருந்தாலும் நம்மளதான் வரும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அவரும் நல்லா இருக்கட்டும் ஆமா இன்று ஓடிரு ஆனா இன்னொன்னு சொல்லிட்டு போறேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி காலையை நோம்பி பண்டிகை போட்டு இதே செட்டு இதே கோமாளி வரணும்னு சொன்னா காலையில ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இதுல ஏதாவது சம்பளம் அதிகமா கேக்குறாங்க அது பண்ணல இது பண்ணல ஏடாமடி பண்ணுனா நீ என்ன கூலி கொடுப்பியோ கொடுத்து ஊருக்கே சேர்த்து மொத்தமா கும்பிட்டுருப்பாங்க ஆமா இன்று ஓடிரு பாருங்க இந்த சாபம் கூப்பிடலாம் தான் பலிக்கும் நம்மளை கூப்பிட்டாங்க அடுத்த வருஷம் அதனால படிக்காது அப்ப நீ கூத்து எப்படி வேணாலும் ஆடுவேன் ஆமா ஆனா உன்னை கூட்டு வச்சிரணும் கூப்பிட்டு வச்சீங்கன்னா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அமைச்சரே ஐயா இன்று ஓரிரு வைத்திருக்கூடிய நாடகம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் எனக்கு கேக்குறீங்களா அதுதான் இது நந்தினி சீரியல் ஓடிட்டு இருக்கு அது இல்ல ஐயா இன்று ஓரிரு வைத்திருக்கூடிய நாடகம் என்ன நடக்கும் ஆயா போய் ஆடுப்பா இன்னைக்கு என்ன நாடகம் கேட்டீங்களா
இன்னைக்கு தான் இது நடந்துகிட்டு இருக்குது. அரவா கடப்படி. பாப்பா அரவா கடப்படி. அது எங்கடா நேத்து எங்கடா ஆடுனா? அது நேத்து ஆடுங்கடா. நேத்து எங்கடா ஆடுன? அது என்ன ஆடுதா? ஆமாச்சே. இது சொல்றேன். இது என்ன நாடகம் கேக்குறீங்க? பாஞ்சாலி வில்வளைப்பு. இன்று ஓரிரு வைத்திருக்கூடிய நாடகம் மட்டுது. ஆமா. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வரக்கூடிய பாஞ்சாலி வில்வளைப்பு. ஆமா. பாஞ்சாலிய அர்ஜுனன் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம். இந்த நாடகத்திலே ஆமா. நான் யார்? நான் யார்? என் பெயர் என்ன? என்ன? என்னுடைய தாயார் பெயர் என்ன? என்னுடைய தந்தையார் பெயர் என்ன? ஆமா. இந்த நாடகத்தில் என்ன ஆக வேண்டியது? நல்லதா கெட்டதா? இல்ல. இது யாரு கேக்குன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன். இவர் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் கெங்கவேலி வட்டம் கூடமலைக்கு உள்ள இருக்கிறாரு. மலையில் இருக்கிறாரு. ஒரு கரத்துல இருக்கிறாரு. கூத்து இருந்தா கூத்தாடும். அப்படி கூத்துல கைத்தொழில் வச்சிருக்கிறாரு. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருவாரு. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ்ல ஏறிக்குவார். தண்ணி வாங்கிட்டு அவன் வாட்டு வைக்கிற கூதிக்கு வந்து ராஜாவாசம் போட்டு கூதிட்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாரு பாத்ரூம்ல உட்காந்துருப்பான். வாட்டு தண்ணி பாட்டில் நாளைக்கு நான் கூப்பிடாதீங்க. எவ்வளவு வச்சு கூப்பிடுறேன். அப்படி இருந்தாலே இருக்கட்டும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் உன் காது கொடுத்து ரொம்ப கவனமா கேட்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். சூத்த கொடுத்தாங்க. பாப்பா பாப்பா எந்திரிச்சு இந்தாடா ராஜா முக்கோடி தேவர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் 44 ரிஷிமார்களுக்கும் 46 ரிஷிமார்களுக்கும் கிண்ணார் கிரணர் என்று சொல்லக்கூடிய அன்னவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அமராவதி பட்டணத்தை பட்டம் சுட்டி அமராவதி பட்டணத்தை பட்டம் சூட்டி தேவர் உலகத்துக்கெல்லாம் அதிபதியாகக்கூடிய தேவர் லோகத்துக்கெல்லாம் அதிபதியாக இறங்கி வரக்கூடிய தந்தையாரோ தேவகோமான் தேவேந்திரன் தேவகோமான் தேவேந்திரனுக்கும் அன்னவர்களுக்கும் என்னுடைய தாயாராக இந்திராணி அம்மாளுக்கும் அன்னவர்களுக்கும் நான் செல்வ மகனாக பிறந்துட்ட தன்னுடைய பேர் தான் சித்திரஜானே. சித்திரஜானனுக்கு ஒரு ஏண்டாளூரா ஏண்டாளூரா நான் இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாடி கூட எவன் ஆடிக்கிட்டு கிடக்குறான். ஆமாத்திரே, அதாவது உன் வீட்டில் மட்டும் ஆடுவாங்களா? இதை இருக்கக்கூடிய ஆமா அனைத்து நண்பர்கள் வீட்டில் ஆடுவார்களா? ஆமா ஆமா எதுக்கு எடுத்தாங்க? ஆமா என்ன ஆடுவாங்க? இதை வீட்டுல ஆடுவாங்கன்னு சொன்னேன். அது வந்து என் பொண்டாடி கதை இப்ப முடிட்டோம். சரி உன் கதை அப்புறம் பேசிக்கலாம். ஆமாத்திரே, அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். ஹரி, இன்றைய தினத்திலே எனக்கு என்ன வேலை தெரியுமா? மேலே ஆகாயம். நீங்க என்ன வேலை கேக்குறீங்க? அதாவது மேலோகமாக சென்று மேலோகமாக இருந்து கீழே பூலோகமாக வந்து என்னுடைய காடுகளெல்லாம் வேலிகள் போட வேண்டும். கம்பெனி போடணும். ஏன்
நிறைய பேர் ஆட்டை விட்டு மேய்க்கிறாங்க, மாட்டை விட்டு மேய்க்கிறாங்க. சரி தெரியாதனமா நடந்து போறாங்க. எங்க மேல இல்லடா பூலோகத்துல. சரிங்க சரிங்க அதனால இன்றைய தினத்திலே என்னுடைய காட்டுகள்லாம் வேலி அடைக்க வேண்டும். சரி பயிர் பண்ணா கம்பி போடணும் போடுங்க. அதனால இன்றைய தினத்திலே பாருங்கள் வேலியை போட்டுக் கொள்வோம். போட கேளுங்கள் சபையார்களே, சித்திரஞ்சனானவன் அங்கே காட்டுக்கு சென்று காட்டுக்கு வேலை போட்டுக் கொண்டிருக்க அதோ சமீபத்தில் பாண்டவர்களை ஐவர் ராஜாக்களை நடுவில் பிறந்த அர்ஜுன மகாராஜனானவர் சபைக்கு வருவதை பார்க்கலாம் சபையோர்களே.